அமைதியா இருங்க. சொன்னா கேளுங்க. அமைதியா இருங்க. இங்க இருக்கிற டெபாசிட் நம்பித்தான் என் பொண்ணுக்கு கல்யாணத்தை நிச்சயம் பண்ணியிருந்தேன். இப்ப எப்படி கல்யாணத்தை நடத்துறது? என் குடும்பமே தூக்கால் தொங்க வேண்டியதுதான். எங்க வயிறு பத்தி எரியுது. பேங்க்ல பணம் போட்டா வட்டி கம்மின்னு சிட் ஃபண்ட்ஸ்ல போட்டா முதலுக்கே மோசமா போச்சு. நீங்க நாசமா போயிரணும். இவனுங்களை சொல்லி என்ன பண்றது? ஜனங்களை ஏமாத்துறதுக்கு வசதியா கவர்மெண்ட்ல சட்டம் போட்டு கொடுக்குறாங்களா? அவனுங்களை சொல்லணும். என் பணம் 4058 ரூபாய். கஷ்டப்பட்டு பணம் போட்டேன் பாவீங்களா. 3 மாசத்துல ஊத்தி முட்டிங்களா? நியாயமாடாது? நியாயமாமா? நீ எவ்வளவு பணம் போட்ட? 4 லட்சம் ரூபாய். ஐயோ, நீ என்னமா 100 மடங்கு கத்துறமே, ஏன் கம்னு இருக்க? தொண்டை சரியில்லை. தொண்டை சரியில்லை. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, உனக்கு சேர்த்து நானே கத்துறேன். ஒரு 10% கமிஷன் கொடுக்குறியா? சரி, கத்து. டேய், துபார், என் பணம் 4,04,058 ரூபாய். குடுகல அடிச்சு சொறிடுவேன். அதிகமா பேசுன நியூசன்ஸ் கேஸ்ல புடிச்சு உள்ள தள்ளுவேன். எதியா நியூசன்ஸ்? நாங்க என்ன அநியாயத்துக்கு பஸ் ஏறிச்சோமா? உள்ள 3 பொண்ணுங்களை வச்சு வைத்தறிச்சலியா? துட்டு போட்ட வைத்தறிச்சல். உங்களாண்ட இப்படிலாம் பேசினா சரியா வராது. இந்த அப்படி புடிச்சிடாத. நம்ம குட்ட துட்டை வச்சுதான் இவனுங்க பில்டிங் எல்லாம் கட்டினானுங்க. இப்ப நம்ம துட்டே போயிடுச்சு. அப்புறம் எதுக்கு இந்த பில்டிங்? கண்ணாடி எல்லாம் உடைக்கணும், பில்டிங்க கொளுத்தணும். வன்முறை மட்டும் தான் அதுக்கு சரியான வழி. என்ன சொல்றீங்க? வா வா. ஏமா, ஓ 1:30 மணி ஆயிடுச்சா? பார்த்தா நல்ல போலீஸ் மாதிரி இருக்கீங்க. என்ன ஏதுன்னு விசாரிக்காம உள்ள தூக்கி போட்டா என்ன அர்த்தம்? சார், இது என்ன சார்? திருட்டி விசிடி வித்த காசா சார் இது? உழைச்சது சார், ஓடி ஓடி உழைச்சது சார். நாங்க பாண்டுவ ஜாமீன் எடுக்க வந்தோம். இந்தாமா, ஒரு 2 முழம் பூ கொடு. இந்தா. என்னடா உரிமையா பூ வாங்கி கொடுக்குறானு பாக்காத. இது உரிமை இல்ல, லஞ்சம். நீ என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து முன்ஜாமீன் எடுத்தல, அதுக்கு தான் அந்த லஞ்சம். கொண்டு வச்சு குத்தி வச்சுக்கோ. அட, ஏன் மூஞ்சி திருப்பிக்கிற? வேணாமா? தலையில வச்சு விடுற தடியா. சரி, வேணாமா. இந்தாமா. ஐயோ, விரலோட புடுங்குற. ராவா, ஒரு டீ குடியா. ஏய், இங்க வாடா. யாரு? என்னையா? பின்ன உன் அப்பனையா? மழை வந்தா என்ன விட்டுட்டு போயிடுவியா? மழையில நினைச்சா எனக்கு ஜலி பிடிச்சுக்கும். ஏய், நீ கூலிக்கு மூட்டை தூக்குறவன் தானே? அப்ப என்ன தூக்கு. கூலி? என்னையே தரண்டா. கூலியை கேட்டா லக்கேஜே தரேன்றாங்க. अंडा का कसम, अबू का उजुम, तिरंदिल जिब्बे, विशिप, आ, इन, डू, ट्रेन पा, பெசன் நகருக்கு ட்ரெயின் விட்டாங்க. பெசன் நகர்ல டிராப். ஐயோ, என் பணம், கோல்ட் செயின், கிரெடிட் கார்டு போச்சு. ஹலோ, யார் 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 பண்ணி? என்ன இந்த போல வளையறான்? யார் பண்ணி? उकरंग सर, இது ஏன் வீடுப்பா? परवाला उकरंग सर, கர்மா. யார் நீ? நேத்து நீங்க எப்படி இருந்தீங்க தெரியுமா? இப்படியா? அப்பா இதோட மோசமா சார், ஃபுல் ஃபிளாட். நான் தான் உங்களை பத்திரமா கொண்டு வந்து விட்டுருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு நான் நேத்து நைட்டே போயிருப்பேன். சாரை பார்த்தா திருட மாதிரி இருந்தது. நம்மாளு தெரியுது, அதனால தான் நான் பாதுகாத்துட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். யாருக்கு வேணும் தேங்க்ஸ்? பணத்தை கொடுங்க சார். பத்திரமா உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கல, கூலியா கொடுங்க சார். இல்ல சார், திரும்ப வச்சிட்டீங்க. அதான் என் பழக்கம். நல்ல பழக்கம். பேர் என்ன? ஜேம்ஸ். ஓ, ஸ்டேஷன்ல போட்டரா ஒர்க் பண்றேன். அந்த சைடு வந்த கவனிங்க. மாத்தறாதீங்க சார் நம்மள. வா, பெட் மாத்துங்க சார், உடம்பெல்லாம் வலிக்குது. ரொம்ப ஓட்டுறானே, ஃபியூச்சர்ல யூஸ் ஆவான். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சஞ்சா நிறுத்துங்கடா. என்னடா பாக்குற? டேய், உதடு மேல உதடு பட்டா மட்டும் கிஸ் இல்லடா. உன் உதட்டுல பட்டது என் உதட்டுல பட்டாலும் கிஸ் தான்டா. எல்கே பாண்டு. எல்கேனா? நீ சின்ன பையன்டா, எல்கேஜி. உனக்கு அதெல்லாம் புரியாது.
என்ன ஆ? என்ன பாக்குறீங்க நீங்களா ஆம்பளைங்களா ஒரு ஆம்பளைய ஒரு பொண்ணு சைட் அடிக்க வந்திருக்கா உங்களுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்லையா ஆ? நாங்க லவர்ஸ் 1000 பேசுவோம் 1000 பண்ணுவோம் எப்ப பார்த்தாலும் கூடவே இருக்கிறீங்க இது என்னமோ குட்டி போட்ட பண்ணி மாதிரியும் நீங்க எல்லாம் குட்டி பண்ணிங்க மாதிரியும் ஏய் போங்கடா ஏய் போங்கடானா இது வந்து அவங்க எல்லாரும் என்னோட தோஸ்து, நான் வெளியில போனா பின்னிடுவானுங்க. ஆ அப்படியா நீ உள்ள போ நான் பின்றேன் இப்படி எல்லாம் வயலன்ஸ் பண்ண எனக்கு தெரியும் இருந்தாலும் டீசென்ட்டா நோட்ல எல்லாத்தையும் எழுதியிருக்கேன் அதுல இருக்கிற மாதிரி 4ல இருந்து 6 மணிக்குள்ள என்ன பார்க்க வேணும் என்ன ஆடி மாசம் வசூலா மாரியாத்தல கூழ் ஊத்துறீங்களா? நான் எழுதணுமா? 2 கையில எழுதுனியா? ஓ நீ எழுதுனத நான் படிக்கணுமா? நான் படிக்கணுமா? ஓகே. யாருக்காக வெயிட் பண்ற நீ? இல்ல அனாமத்தா இப்படி ஒரு லக்கேஜ் மாதிரி பிளாட்ஃபாரத்துல கிடக்குறேன்னு கேட்டேன். மணி தபார் மணி 9 ஆச்சு இல்ல, தூக்கம் வரல உனக்கு? இப்படி தனியா நின்னுட்டு இருந்தீங்கன்னா எவனா டிக்கெட் நினைச்சு தள்ளிட்டு போயிடுவான். போ வீட்டுக்கு போ. போன்றல்ல. சார் உங்க பிளான் என்னன்னு எனக்கு புரியல சார். சிட் ஃபண்ட்ல பணம் போட்டவங்க எல்லாம் டெய்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்ல வர தீர்ப்பு வர போகுது. நேரா சென்ட்ரலுக்கு போ. அங்க போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சார் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏய் நான் சொல்றது ஜெயில் இல்லடா, ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். அங்க போ. அங்க இங்க போர்ட்டர் ஜேம்ஸ்ன்றவர் யாரு? நம்ம ஜேம்ஸ். ஜேம்ஸ் ஜேம்ஸ் கொடுக்க மாட்டேன். அட அது இல்லப்பா, உன்னை தேடி யாரோ வந்துக்கிறாங்க பாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சார் என்ன தெரியுதா? ஓ என் கண்ணை டெஸ்ட் பண்ணதா கூப்பிட்டு வந்தியா நீ? நாம 2 பேரும் ஏற்கனவே ஒரு நாள் மீட் பண்ணிருக்கோம். எனக்கு ஒண்ணு தெரியும். எனக்கு உங்களுக்கு தெரியாது சார். உங்களை மாதிரி 1000 பேரை பாக்குற எல்லாரும் ஞாபகம் வச்சுக்க முடியுமாப்பா? விஷயத்த சொல்லுப்பா. எனக்கு ஒன்றும் தெரியாது சார். நீங்க சார் கூப்பிட்டு சொன்னீங்க. நான் சொல்ற வேலையை செஞ்சினா உனக்கு நிறைய பணம் தரேன். ஓகே என்ன வேலை? வர்ற 24ஆம் தேதி மண்டே நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோட்ல இருந்து ஒரு பெட்டி எடுத்துட்டு வரணும். அதானே சார் என் வேலை. டிக்கெட் தான் புக் பண்ணுவாங்கன்னா ஆளே புக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களே. பெட்டி எடுத்துக்கிட்டு 4 பேர் பாக்குற மாதிரி ஸ்டேஷனை விட்டு ஓடி வரணும். அது கஷ்டம் சார். ஏன் ஸ்டேஷன்ல 4 பேர் மட்டும் இருக்க மாட்டாங்க, நிறைய பேர் இருப்பாங்க சார். குட் ஜோக். எல்லாரும் பாக்குற மாதிரி ஓடி வரணுங்கிற. ஓடி வந்து பெட்டியை கொடுக்கணும். யார்கிட்ட? என்கிட்ட. பெட்டி யாருது? என்னோடது. ட்ரெயின்ல இருந்து யார் வராங்க? நான் தான் வரேன். இதோ பாரு, இன்னொரு முக்கியமான விஷயம். நீ ட்ரெயின்ல பெட்டி எடுக்க வரும்போது நான் தூங்குற மாதிரி நடிப்பேன். நீ என்ன எழுப்பினாலும் எந்திரிக்க மாட்டேன். புரிஞ்சுதா? கிட்டத்தட்ட இது ஒரு திருட்டு மாதிரி தான். அது எப்படி சார் திருட்டாவும்? உங்க பெட்டி எடுத்து உங்ககிட்டயே தர போறேன். அப்படி அந்த பெட்டியில என்னதான் சார் இருக்கு? ஏன் இதுக்கு என்னன்னால கேட்க கூடாது. வரமா பாய்மா. ஏன் இதுக்கெல்லாம்? மிஸ்டர் ஜேம்ஸ் கம் கம். சொல்லுமா. 25,000 ரூபாய் கொடுத்துறேன். சோளம் விதைக்கையில சொல்லி விட்டு போன புள்ள சோளம் விளைஞ்சி போட். பெட்டி தூக்கி வாடா. பிறந்ததே அதுக்கு தான் சார். ஆயினோ பெட்டி தூக்கிட்டு வாடா.
ஒட்டி எங்க சார்? பிளைண்ட் மேன், இவ்வளவு பெட்டி இருக்க கண்ணு தெரியல? அதெல்லாம் ரயில் பெட்டி சார். உடம்புக்கு அதான் கரெக்ட் மேன். 5001 தரேன், ஏதாவது ஒன்று தூக்கிட்டு வா. அட்வான்ஸ் எவ்வளவு கொடுக்குறது? கொஞ்சம் ஒரு 10,000 சார். உனக்கு அட்வான்ஸ் 10,000 எடுத்துக்கோங்க. 10,000 அட்வான்ஸா? அண்ணா கொடு. சார் உங்க பிளான் என்னன்னு எனக்கு புரியலையே சார். அப்படி என்னதான் அந்த பெட்டியில கொண்டு வர போறீங்க? பணம் தான். ஜனங்க சிட் ஃபண்ட்ஸ்ல பணம் போட்டாங்கல்ல, அந்த மொத்த பணத்தையும் அபேஸ் பண்ண வேண்டியது. 4 கோடி ரூபாய் அபேசா? எஸ். அந்த பெட்டி நம்ம கைக்கு வந்ததும் பணம் காணாம போயிடுச்சுன்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு பணத்தோட மங்களம் பாடிடுவோம். சார் போலீஸ்க்கு பயந்து அவன் உங்களை காட்டி கொடுத்துட்டானா? அவன் கதையை முடிச்சு கல்லை கட்டி கடல்ல போட்டுருவோம். என் வழி குறுக்கு வழி. பாக்ஸர் சத்யவேல் இருக்காரா? நோ இட்ஸ் ஓகே, நானே போய் ஸ்டேடியத்தில் பார்த்துக்கிறேன். என்னப்பா நெருப்ப கக்குற? ஆங்கிரி பயா ஏய் குணன் விட்டுப்பா என்ன பசங்க ஓகே ஏய் டப்புக்கு டப்பா அங்க பாரு ஒருத்தன் கலாய்க்கிறான். முதல்ல அவன் கதையை முடிச்சிட்டு அப்புறம் நம்ம கணக்கு தீர்த்துப்போம். வாடா. இவனுங்க என்னப்பா எல்லையை கிராஸ் பண்ணி வராங்க? ஏய் ஆம்பள கைது ஏய் தலைவுறடே ஓடுறடே அவனே. ஏய் ஏய் என்னடா பண்றீங்க? பாக் 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 ஓகே ஓகே ஏய் 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 என்ன அடிப்ப? பாண்டு மாமா அடிப்பியா? அடிப்பண்டா முடியாதுடா அடிப்பண்டா போய் அடி. டேய் 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 வேணாம்டா, எமோஷன் கிளப்பாதீங்கடா. நம்ம பிளானுக்கு இவன் தான் கரெக்ட். என்ன ப்ராப்ளம்? என்னை பத்தி தெரியுமா உனக்கு? நீ சொல்லாம எனக்கு தெரியுமா? நான் என்ன ஜோசியக்காரனா? ஜேம்ஸ் தெரியுமா உனக்கு? தெரியாது. 2 பேரும் ஒண்ணா தானே வேலை செய்றீங்க? ஒன்னா வேலை செய்யும்போது பக்கத்து பக்கத்துல இருப்பா, அப்ப தெரியும். இப்ப இங்க இருந்து அவ்வளவு தூரத்துல தெரியாது. ஆமா, எதுக்கு அந்த பிச்சைக்காரனை பத்தி என்கிட்ட கேக்குற? அந்த பிச்சைக்காரனா இப்ப பணக்காரன் அப்புறம் அவனா? ம். எப்படி?
என் பாஸ் அவனை வச்சு ஒரு நல்ல பிளான் பண்ணிருக்காரு. வர 24ஆம் தேதி வர ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ்ல அவன் ஒரு பெட்டியை திருட சொல்லியிருக்காரு. அந்த பெட்டியை அவன் திருடி கொண்டு போய் என் பாஸ் கிட்ட கொடுத்தானா அவன் பணக்காரன். அவன் கிட்ட இந்த திருடி நீ என்கிட்ட கொடுத்தனா நீ பணக்காரன். What do you say? பயங்கரமான ஆளா இருக்க பண்ணி கூடவே இருந்து குழி பறிக்கிறவனை பாத்துருக்கேன் நானு. ஆனா குழி பறிச்சு வச்சுட்டு ஒரு முதலாளி கூட சேர்ந்துருக்க பாரு, உங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதை தான் பார்க்கணும். நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் அதை காமெடியா தான் கேட்பேன், என்ன பண்றது. ஆனா ஒருத்த சுட்ட பெட்டியை அவன்கிட்ட நாம சுட்டுட்டு வரதுங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். அதுக்கு நீ எவ்வளவு கொடுப்பேன்? 5000. 20,000. எவ்வளவு சொன்ன? நீ எவ்வளவு சொன்ன? நான் சொன்ன நீ மறந்துடு. நீ எவ்வளவு சொன்ன? 20,000. 20,000மா? 25. மருதமலை மாமணியே முருகையா. பட்டோர் தடவி பார்த்தா தான் ஆள் தெரியுமா? பெரியாருக்கு மரியாதை சார். வெங்காயம் சரி. கை கட்டு. பெட்டி தூக்குவியா? அதுக்கு தான் சார் நான் இருக்கேன். பெட்டின்னு சொல்லிட்டு தீப்பெட்டி கொடுக்குறீங்க சார். உன் உடம்புக்கு தகுந்த லக்கேஜ் தூக்கிட்டு வா. 5,000 கொடுப்பேன். ஆமா, இவ்வளவு பணம் கொடுத்து நீ என்ன செட்டப் பண்றியே, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? அந்த பெட்டிக்குள்ள ஐ மீன் பாலிசிஸ், டாக்குமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. அது ஏதோ இருந்துட்டு போட்டோம். ஓகே. பேட்டை வாழ் மக்களே, மூட்டை தூக்கும் நண்பர்களே, மறுபடியும் என்னை இந்த யூனியன் தலைவராக தேர்ந்தெடுத்ததற்கு மிக்க மகிழ்ச்சி. ஆனா எனக்கு இதுல சந்தோஷம் இல்லை. என்ன ஜேம்ஸும் பாண்டும் ஒத்துமையா இருக்கணும். சரி சரி தலைவா, முதல்ல ஜேம்ஸ் மாலையை போடுனே, அப்பால பேசு. முதல்ல பாண்டு மாலை. ஜேம்ஸ் மாலை முதல்ல உயில மாலை போட்டு கை திருக்காது. ஏன்டா இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? 2 பேரும் அட் டைம் ஒண்ணா மாலையை போடுங்களேன்டா. அப்ப கூட என் தலைவன் மாலை தான் முத மாலை. போடா காண்டு மாலை. எஸ், ஈத்திரி போலீஸ் ஸ்டேஷன். ரயில்வே காலல காடா சார். என்னது கலட்டாவா? எனக்கு கோபம் வந்தா என்ன ஆகும்னு தெரியுமில்ல? தெரியாது சார். டேய், கல்பூரத்தை மத்தவங்க 10 வச்சா தாண்டா எரியும், நான் பார்த்தாவே எரியும். வரேன். Your attention please. Train number 6607, Metupalayam Chennai Ningiri Express is now arriving at platform number 3. பயணிகள் கவனிக்கவும். Train எண் 6607, Metupalayam Chennai Ningiri Express சார், நான் பெட்டியை திருடிட்டு போறேன். சூப்பர் ஆக்டிங் சார்.